ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரட் கீர் பார்க்க போறோம். இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா டீ காஃபி இதையே தான் செஞ்சிட்டு இருப்போம். எப்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க, 25 கிராம் முந்திரி, சர்க்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 ஏலக்காய், இது பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன். பசும்பால் ஒரு 1/4 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பசும்பாலை காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல பால் காய்ச்சிடலாம். பால் காயிட்டும். அந்த பால் காய்ச்சிட்டு வந்து நம்ம ஃபேன்ல வச்சிடலாம். ஃபேன்ல வச்சு ஆறுனதும் நம்ம ஃப்ரீசர்ல கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. சில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம ஃபேன் கடியில் வச்சுட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம கேரட் கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம கேரட்லாம் வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பானை எடுத்துகிட்டு அதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு கொத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேரட்டை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சிடலாம். அது கூட எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கேரட்டும் முந்திரியும் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, ஆஃப் பாயில் தான் ஆகணும். ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது கீரை. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துருச்சு. பாதி அளவு வெந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதை இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். இது ஆறிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃப்ளேவர் பிடிச்சிக்கோன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். வந்து பால் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா சில்லுன்னு இருக்குது, ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம குடிக்கும்போது வாயில் 1-2 படணும், அது மாதிரி அரைங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அவங்க வீட்டில் யாருக்காவது கேரட் பிடிக்கல அப்படின்னா இதை மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி இருக்கணும். பாருங்க, இது மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருக்கணும். அப்போ தான் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.